இந்திய விமான நிலைய ஆணையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன, மொத்தம் எவ்வளவு காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்திய விமான நிலைய ஆணையத்திலிருந்து 596 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்களுக்கு பிஇ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்பதை தெரிவிச்சிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பிரிவை பொறுத்த வரைக்கும் 62 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் சிவில் இன்ஜினியர் 62 காலி பணியிடம், பொது பிரிவினர் 32, SC 9, ST 4, OBCயினர் 11, பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டோர் 6. தேர்ச்சி கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் சிவில் பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மொத்தம் 84 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பொது பிரிவில் 47, SC 6, ST 4, OBC 19, பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டோர் 8. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் பாடப்பிரிவில் பிஇ தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் மொத்தமாக 440 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. பொது பிரிவில் 187, SCல 67, ST பிரிவினர் 31, OBCயினர் 111, பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டோர் 44. தகுதியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்கிடெக்சர் 10 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆர்கிடெக்சர் பிரிவில் இளநிலை பாடப்பிரிவு பயின்றிருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவிற்கு 6, SCக்கு 1, OBCயினருக்கு 2, பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கு 1. இந்த 596 காலி பணியிடங்களுக்கும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 21/1/2023 படி 27 வயதிற்குள் இருக்க வேண்டும். வயது வரம்பு தளர்வும் வழங்கப்பட்டிருக்கு. SC ST பிரிவினருக்கு 5 ஆண்டும், OBC பிரிவினருக்கு 3 ஆண்டும் அளிக்கப்பட உள்ளது. மேலும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 40,000 1,40,000 பே ஸ்கேல். தகுதியானவர்கள் கேட் மதிப்பெண் அடிப்படையிலும் கல்வி தகுதி அடிப்படையிலும் தேர்வு செய்யப்பட உள்ளனர். கேட் மதிப்பெண் 2020, 21, 22 ஆகிய ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாய். SC ST பிரிவினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு பெண்களுக்கு கட்டணம் கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் aai.aero என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் 21/1/2023.